வணக்கம். ஈரான் மீது ஒரு பெரிய ராணுவ தாக்குதல் நடந்திருக்கு. குறைந்தபட்சம் ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல அப்படிதான் சொல்றாங்க. அந்த வீடியோல சொல்லப்படுற அதிர்ச்சிகரமான தகவல்கள் உண்மையா? அதுக்கு பின்னாடி என்னென்ன சிக்கல்கள் இருக்கு? சரி வாங்க, இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஈரானில் வார இறுதி கொண்டாடப்படும். இப்படித்தான் அந்த வீடியோ அறிக்கை ஆரம்பமாகுது. இத கேட்டா ஏதோ விடுமுறை கொண்டாடத்தை பத்தி பேசுறாங்கன்னு நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல. இது ஒரு பெரிய ராணுவ தாக்குதல் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கான ஒரு குறியீடு வார்த்தை. இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பிராந்தியத்தையே உழுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பதற்றம் மறைஞ்சிருக்கு. சரி, அப்போ உண்மையில என்னதான் நடந்துச்சு? அந்த வீடியோ அறிக்கை சொல்றத பார்த்தா இது சாதாரணமா எல்லையில நடக்கிற ஒரு சின்ன சண்டை மாதிரி தெரியல. இது ரொம்ப துல்லியமா திட்டமிடப்பட்டு ஒரு நாட்டோட முக்கிய இடங்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு பெரிய அளவிலான தாக்குதல். அதாவது ஒரு முன்கூட்டிய இராணுவ நடவடிக்கை நடந்து முடிஞ்சிருச்சுங்கிறது தான் இதோட மைய கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தாக்குதலை ஒரு நாடு மட்டும் நடத்தல. அந்த மூல அறிக்கைப்படி இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின ஒரு கூட்டு ராணுவ நடவடிக்கை. யோசிச்சு பாருங்க, மத்திய கிழக்குல இருக்கிற ரெண்டு பெரிய சக்திகள் ஒன்னு சேர்ந்து ஈரான் மேல கை வச்சா அதோட புவிசார் அரசியல் விளைவுகள் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இங்கதான் விஷயம் இன்னும் சீரியஸ் ஆகுது. அந்த தாக்குதலோட இலக்குகளை பாருங்களேன். இது வெறும் ராணுவ தளங்களோ இல்ல ஆயுத கிடங்குகளோ மட்டும் இல்ல. இது ஈரானோட அதிகார மையத்தையே குறி வச்சிருக்கு. ஜனாதிபதி மாளிகை, உச்ச தலைவரோட வளாகம், முக்கியமான நிர்வாக மையங்கள். இந்த அறிக்கை சொல்றது என்னன்னா, இது ஈரானோட தலைமைய முற்றிலுமா முடக்கி அவங்கள செயல்பட விடாம செய்யறதுக்கான ஒரு முயற்சி. அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? எதுக்காக இதை செஞ்சாங்க? இந்த ரெண்டு கேள்விக்கும் அந்த வீடியோ ரிப்போர்ட் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த நிகழ்வோட நோக்கத்தை நமக்கு புரிய வைக்கும். அந்த ரிப்போர்ட் இந்த தாக்குதல முன்கூட்டிய தாக்குதல், அதாவது ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுது. இஸ்ரேலோட பாதுகாப்பு அமைச்சர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினதா அந்த வீடியோ சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அந்த ஆபத்து வர்ற வரைக்கும் நாங்க காத்திருக்க மாட்டோம். அது உருவாகிறதுக்கு முன்னாடியே நாங்க அதை அழிச்சிடுவோம். இதுதான் அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுற நியாயம். இதுதான் இஸ்ரேல் உலகத்துக்கு முன்னாடி வைக்கிற வாதம். எங்களோட நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருந்த விஷயங்களை அகற்றத்தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது ஒரு தாக்குதல் இல்ல, இது எங்களை காப்பாத்திக்க நாங்க எடுத்த ஒரு தற்காப்பு நடவடிக்கை அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சி. ஆனா இந்த விஷயம் அவ்வளோ எளிமையானதே இல்ல. இது ஒரே நாள்ல திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. பல மாசங்களா நாக்கு பிந்த பிரச்சனைகளோட ஒரு வெடிப்பு தான் இது. ஒரு வெடிமருந்து கிடங்கு மாதிரி சின்ன சின்னதா பல விஷயங்கள் சேர்ந்து இந்த பெரிய நிகழ்வுக்கு காரணமா இருந்திருக்குன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ இந்த டைம்லைனை பாருங்க. இது அந்த வீடியோல இருந்து எடுத்ததுதான். இதுல பார்த்தா நிலைமை எவ்வளவு வேகமா கைமீறி போயிருக்குன்னு நமக்கு புரியும். முதல்ல டிசம்பர் மாசம் ஈரானுக்குள்ள மக்கள் போராட்டங்கள் ஆரம்பிக்குது. அப்புறம் ஜனவரியில அந்த போராட்டங்களை அரசாங்கம் ரொம்ப கடுமையா ஒடுக்குது. இதுக்கு நடுவுல ஈரானோட அணுசக்தி திட்டம் பத்தி நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில முடியுது. இந்த எல்லா சம்பவங்களும் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்குது. இந்த சூழ்நிலையில தான் இந்த இராணுவ நடவடிக்கை நடந்ததா சொல்லப்படுது. சரி, இதுல சம்பந்தப்பட்டதா சொல்லப்படுற ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன நோக்கம் இருந்திருக்கும்? அந்த வீடியோ ரிப்போர்ட் ரெண்டு வெவ்வேறு கோணங்களை காட்டுது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இது அவங்களோட தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஈரானோட அணுசக்தி திட்டம் அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நோக்கம் உள்நாட்டு அரசியலா இருக்கலான்னு அந்த வீடியோ ஒரு சந்தேகம் எழுப்புது. அதாவது ஒரு தலைவரோட செல்வாக்கு குறையும் போது ஒரு போர்ச்சூழலை உருவாக்கினா அது தேர்தல் அவருக்கு உதவுமாங்கிற ஒரு கேள்வி. இந்த எல்லாத்துலயும் ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் 60%, 60%. இது என்னன்னா, ஈரான் யுரேனியமை எந்த அளவுக்கு செறிவூட்டி இருக்குங்கிற அளவு. IAEA, அதாவது சர்வதேச அணுசக்தி முகமையோட அறிக்கைகளின்படி ஈரான் 60% வரைக்கும் செறிவூட்டல செஞ்சிருக்கு. இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னா, அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான 90% செறிவூட்டலுக்கு இது ரொம்ப ரொம்ப பக்கம். அதனாலதான் உலக நாடுகள் எல்லாம் ஒரு பெரிய எச்சரிக்கை உணர்வோட இதை பாக்குறாங்க. ஒரு தாக்குதல் நடந்தா அதோட விளைவுகள் உடனே தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த ரிப்போர்ட் படி அந்த தாக்குதலோட அதிர்வலைகள் ஏற்கனவே மத்திய கிழக்கு முழுவதும் உணரப்படுது. என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி இருக்கு. பாருங்க. தெஹரான்ல வெடிச்சதா சொல்றாங்க. உடனே ஈரான் தன்னோட வான்வெளியை மொத்தமா மூடிருது. அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி இஸ்ரேல் அவசர நிலையை அறிவிக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா கத்தார்ல இருக்கிற அவங்களோட ஆட்களை இருந்த இடத்துலயே பத்திரமா இருங்க நீ எச்சரிக்குது. பாருங்க, ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு வழிவகுக்குது. இது ஒரு பெரிய போரோட ஆரம்பமா இருக்குமோங்கிற பயத்தை இது உருவாக்குது.
சரி, உடனடி விளைவுகள் இப்படி இருக்கு. அடுத்து என்ன? இந்த புயல் இதோட நிற்குமா இல்ல இன்னும் பெருசாகுமா? எதிர்காலத்துல என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த ரிப்போர்ட் சில மோசமான சாத்தியக்கூறுகளை பத்தி பேசுது. அந்த வீடியோல 3 முக்கியமான சாத்தியக்கூறுகளை சொல்றாங்க. 1, பரவலான பழிவாங்கல். அதாவது ஈரான் மட்டும் இல்லாம ஹெஸ்புல்லா மாதிரி அவங்களோட ஆதரவு பெற்ற குழுக்களும் பதிலடி தாக்குதல் நடத்தலாம். 2வது, ஈரானுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் நடக்கலாம். அதாவது ஈரானிய ராணுவம் ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. 3வது, உலக பொருளாதாரம். இந்த சண்டை ரொம்ப நாள் நீடிச்சா உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை பயங்கரமா உயரும். இது எல்லா நாடுகளையும் பாதிக்கும். கடைசியா அந்த வீடியோ நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியோட முடியுது. இப்போ நடந்ததா சொல்லப்படுற இந்த தாக்குதல் ஒரு பெரிய பரவலான போரோட தொடக்கமா? இல்ல இது ஈரான பேச்சுவார்த்தைக்கு கட்டாயப்படுத்துறதுக்காக ரொம்ப சரியா கணக்கு போட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் அந்த பிராந்தியத்தோட எதிர்காலமும் ஓரளவுக்கு உலகத்தோட எதிர்காலமுமே அடங்கியிருக்கு. இது இந்த நெருக்கடியை கட்டுப்படுத்துமா இல்ல ஒரு பெரிய நெருப்ப பத்த வைக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.